இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் காது நோண்டுறது, சோஃபா மேலே ஏறி நிற்கிறது, அப்புறம் அங்கே பார்க்கறது இங்கே பார்க்கறது. ஏங்க தலையில் பேன் இருந்தால் கடிக்கிறது சொல்லிட்டு கடிக்குமா? இப்போ சொரி அப்படின்னு ரஜினி சார் ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சு. விஜய் ஒரு முதலமைச்சா இருக்காரு. சட்டம் ஷாக் ஆகுது. விஜய் மாதிரியே தெரியுது எனக்கு. ஃபோன் வச்சு அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லல. ஆமா, கத்தி கதறி அழுதாரு. முகத்தோட உள்முகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த முகம் விஜய் நீ சிஎம் ஆயிட்டியே. நீங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பீங்கன்னா 100% வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மூஞ்சடிச்ச மாதிரி பதில் சொன்னாரே, அது கேட்டிங்களா? ஏன் வின் பண்ணலையா? ஏன்னா அவர் வரல. ஏன் வரலையா? நான் வந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பேன், நான் வரலனா இப்படி பண்ணியிருப்பேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வரல, அவ்வளவுதான். டிகி 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 டிகின்னு போய் அடிக்கிறது யாருங்க? இப்போ விஜய் தான் அடிக்கிறாரா? விஜய்க்கெல்லாம் அப்பனா இருந்து அவர் டிகி 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 டிகின்னு அடிச்சாரு. வீரங்கிறது எப்படி அப்படி இருக்கும்? இங்க ஒரு அளவு இல்ல, அப்படி இருக்கணுங்கிற. என்கிட்ட பேனா கத்தி இருக்கு. ஏன் ஸ்ப்ரே இருக்கா? அடிச்சு மூஞ்சில அடிச்சு விடுங்க. பொண்டாட்டின்னு சொல்லி தாலி கட்டிட்டாப்புல பத்தாது, மனசுல பொண்டாட்டின்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு பொண்டாட்டி நமக்கு பொண்டாட்டியா நடந்துக்கணும். அப்பதான் அது பொண்டாட்டி. அது பொண்டாட்டி இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி முதல்வருங்கிறது என்னத்த புரியல? எனக்கு புரியல. என்ன பொண்டாட்டியோடனா ரொமான்ஸ் பண்ணலாம். ஆமா, இவரு கூட ரொமான்ஸ் பண்ண முடியாது. எம்எல்ஏ மந்திரி இவங்கெல்லாம் கும்பரஞ்சமி கும்பரஞ்சமி இப்படிதான் எல்லாரும் இப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, சரி, உங்க ப்ராப்ளம் என்னங்க? எனக்கா 1000 ரூபாய் வந்துச்சாங்கிற. தற்குறின்னு யார சொன்னாங்களோ கட் பண்ணா தற்குறிலாம் இன்னைக்கு தலைவன் ஆயிட்டானுங்க. ஆனா எவன்லாம் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களோ அவனெல்லாம் இன்னைக்கு தற்குறி ஆயிட்டானுங்க. தலைவன் இறங்குவான் பாருங்க, அண்ணாமலை. ஆமா, சாட்டை எடுத்துக்கிட்டு எங்க கையால இவன் என்ன படத்துல சாட்டை எடுத்து சுத்துறதுன்னு நாங்க எடுத்து இறங்குறோம்ல அண்ணாமலை ஜக 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 ஜகன்னு வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா எப்படி இவர் உள்ளுக்கு போயிடுவாரு. யாரு இது மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படியும் தூக்கி உள்ளார வச்சுப்பாங்க. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது உள்ளார வைப்பாங்க. அவர் ஜாதக பிரகாரம் கட்டத்திலேயே கம்பி உள்ளார இருக்குங்கிறது இருக்குது. ஆதவ அர்ஜுனாவா இல்ல திரிஷாவா இல்ல இது அண்ணாமலையா? திருப்பி திருப்பி என்னை மென்டலாக்காதீங்க, புரியுதுங்களா? இங்க லாக்டவுன் வரப்போகுது, எல்லாரும் சோத்துக்கு திண்டாடி போறான். எல்லாம் சோறு கிடைக்காம எல்லாம் தெருவில் திண்டாடுவான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். ஓகே, வாட்ஸ் எ ப்ராப்ளம்? நான் எப்படி பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சார், இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்பொழுது அது முன்னாடியே இல்லைம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னா சொல்லியிருக்கணும். இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் காது நோண்டுறது, சோஃபா மேலே ஏறி நிற்கிறது, அப்புறம் அங்கே பார்க்கறது இங்கே பார்க்கறது. ஏங்க தலையில் பேன் இருந்தால் கடிக்கிறது சொல்லிட்டு கடிக்குமா? இப்போ சொரி அப்படின்னு அது பாட்டுக்கு நடக்குது. நீங்கள் ஏன் அதை கவனிக்கிறீங்க? கட் பண்ணி போகிறோம், ஃபர்ஸ்ட்லேருந்து போகிறேன். அதெல்லாம் கட் பண்ணலாம், நான் போங்க. அப்படியே இப்போ இது காது குறைஞ்சதுனால பார்க்காம விட்டுற போகிறாங்களா இல்லை மறுபடியும் நிறைய பேர் பார்த்துட போகிறாங்களா? ஆமாம். ஓ மை காட். சொல்லுங்க. சரி, ஓகே. உங்களோட மக்கள் பழகிட்டாங்க, எங்கள் சேனல் மக்கள் பழகிட்டாங்க, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எது லூசுன்னு? நீங்கள்? நான் லூஸாகவே இருந்து போகிறேன் சார். அவங்க நான் எனக்கு பிரச்சனை இல்லை சார். ஃபைன், ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். முடியல நான் சொல்லணும் சார் அதெல்லாம். ஆனால் நான் சொல்கிற டைலாக்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லி நீங்கள் அப்படியே உஷாராக இருந்துடுவீங்க தெரியுமா? ஃபைன், ஓகே. இப்போது நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நேற்று ரஜினி சார் ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சு ஏன்யா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டார். அப்படி தான் நம்ம நிஜமாக அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், கத்தி கதறி அழுதாரு. இது பாருங்க, நான் ஃபீல் பண்ணி பேசினாரன்னு தான் சொன்னேன். நீங்கள் இல்லைங்க, நீங்கள் வெளியில் இருக்கிற முகத்தை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க. மீடியாக்காரெல்லாம் வெளியில் இருக்கிற முகத்தை தான் காட்டினான். ஆள் மனசுன்னு இருக்கு இல்லையா, முகத்தோட உள்முகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முகம் விஜய் நீ சிஎம் ஆயிட்டியே. சார் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் உண்மையாகவே எங்களுக்கு பிபி வந்துடுற மாதிரி தான் சார் இருக்குது. இந்த மாதிரி தானே உள்ளார கத்திருக்காரு.
கத்துனாரா கத்தலையா? உங்ககிட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி நினைப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நீங்க 1900 அந்த டைம்ல வந்து நீங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பீங்கன்னா 100% வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மூஞ்சடிச்ச மாதிரி பதில் சொன்னாரு. அது கேட்டிங்களா? ஏன் வின் பண்ணலையா? ஏன்னா அவர் வரல. ஏன் வரலையா சார்? அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் சார். பர்சனலா? அது இட்ஸ் பர்சனல். ஒரு விஷயங்க, நான் வந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பேன், நான் வரலனா இப்படி பண்ணியிருப்பேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வரல, அவ்வளவுதான். ஒரு விஷயம், நல்லவன் அரசியலுக்கு வரமாட்டான். அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ரஜினி நல்ல மனிதர், அவ்வளவுதான். பாடுறா என்ன பாடுறான்னா உண்மை அதாங்க. ஆமாம். இப்போ வந்தாங்களே, உண்மையிலே சொல்லுங்க, இந்த பெற்றோர்கள்லாம் இருக்காங்கல்ல, பெற்றோர்கள் நான் ஏதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா என்ன? பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? பிள்ளைங்களை வந்து வளர்த்து என்ன பண்ணுறாங்க? படிக்க வைக்கிறாங்க, டிகிரியெல்லாம் முடிக்க வைக்கிறாங்க இல்லையா? எல்லாம் செலவு பண்ணி தானே பண்ணுறாங்க. எல்லாம் செலவு பண்ணி இவன்கிட்டே போய் ஒரு நல்ல சம்பளத்தில் உட்காந்து வேலை பார்க்கணுன்னு. ஆனால் அவனுக்கு மேலே இவனை வேலை வாங்குறதுக்கு இப்போ எல்லாமே கண்ட்ரோலில் எது இருக்கும்? ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் தானே ஒரு ஊரை, ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும். அந்த எம்எல்ஏ வந்து நல்லா படித்தவனை இங்கே பிள்ளையெல்லாம் படித்து வச்சு, ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளையும் படிக்க வச்ச பெற்றோர்கள் அந்த தலைமை தாங்கி வழி நடத்துறதுக்கு படிக்காத கம்யூனிட்டிங்களையும் அறிவில்லாத கம்யூனிட்டிங்களையும் தேர்ந்தெடுத்து நிப்பாட்டி பிள்ளைங்களை நாம் பெற்ற பிள்ளைங்களை அவமானப்படுத்துகிற விஷயத்தை நடத்துகிறாங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து ரஜினி நடத்த மாட்டார். ரஜினி ஒரு எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறாருன்னா உனக்கு என்ன தகுதி இருக்குது, இவ்வளோ ஒரு தொகுதியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு அதை பார்த்துருப்பார். அதெல்லாம் ரஜினி பார்த்ததுனால ரஜினி வரல. புரியுதுங்களா? ஏன் அரசியலுக்கு ரஜினி வரலங்கிறதுக்கு யோசிங்க. அவர் இண்டிவிஜுவலாக பயந்துட்டாரு. பயந்த ஒரு மனுஷனா? உண்மையிலே சொல்லுங்க, பறந்து அடித்தது எம்ஜிஆர் கூட கிடையாது. டபுள் அடித்தவன் அவன் சினிமாவில் டிகி 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 டிகின்னு போய் அடிக்கிறது யாருங்க? இப்போ விஜய் தான் அடிக்கிறாரா? விஜய்க்கெல்லாம் அப்பனா இருந்து அவர் டிகி 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 டிகின்னு அடித்தார். பார்த்தீங்களா? பறந்து அடிப்பார் தெரியுமா? பாயம்புலியெல்லாம் பார்த்தீங்களா? ஜிக் 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 ஜிக்னு அடிப்பார். அவ்வளோ உயிரம் உள்ளவர். புரியுதுங்களா? ஆமாம். இங்கே ஆகுன்னா அங்கேருந்து அடிக்க வரவனுக்கு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டவங்களாம் வீரனா? ஆமாம். என்ன அப்படின்னா துப்பாக்கி வச்சுருக்கேன் வீரனாங்க. துப்பாக்கி வச்சுருக்கேன் பயந்து போனவங்க. ரொம்ப பயந்தாரி தான் துப்பாக்கி வச்சுப்பான். ஆமாம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வீரங்கிறது எப்படி அப்படி இருக்கணும். இங்கே ஒரு அளவு இல்லை, அப்படி இருக்கணுங்கிறேன். என்கிட்ட பேனா கத்தி இருக்கு. என்கிட்ட பேனா கத்தி. ஏன் ஸ்ப்ரே இருக்கா? அடிச்சு மூஞ்சில அடிச்சு விடுங்க. அப்படியே அந்த என்னது பெப்பர் ஸ்ப்ரே தானே, பாதுகாப்பு நிமித்தமாக வச்சுக்கிறீங்களா? ஆஹா, சும்மா வச்சிருக்கேன். சும்மா வச்சிருக்கீங்க. ஏன் அரசியல் மாற்றம் தான் ஆகி போச்சே. இது பெண்கள் கற்பழிப்பு எல்லாமே இல்லாமல் போயிடுச்சுல்ல. எதுக்கு இனிமேல்லாம் வச்சுக்க வேணாம், விட்டு எறிஞ்சிட வேண்டியதானே? ஆமாம். உங்கள் அண்ணனா? ஆமா சார். உங்கள் விஜய். உங்கள் விஜய். உங்களுக்கு யாரு சிஎம்? பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவரா? எது? ஒரு விஷயம், பொண்டாட்டின்னு சொல்லி தாலி கட்டிட்டாப்புல பத்தாது, மனசுல பொண்டாட்டின்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு பொண்டாட்டி நமக்கு பொண்டாட்டியா நடந்துக்கணும். அப்போதான் அது பொண்டாட்டி. அது பொண்டாட்டி இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி முதல்வருங்கிறது என்னத்த புரியல? எனக்கு புரியல. பொண்டாட்டியோட முதல்வர்னு ஆனா முதல்வரா? இல்ல, பொண்டாட்டியோட எல்லாம் முதல்வரை கம்பேர் பண்ற எக்ஸாம்பிள்லாம் வேற லெவல் சார். நீங்க என்னத்த பொண்டாட்டியோட? ஏங்க நம்மளை வச்சு பாத்துக்கிறது யாருங்க? இப்போக்கி நாட்டுக்குள்ளார நமக்கு வச்சு பாத்துக்கிறது யாரு? வீட்டுக்கு போனா பொண்டாட்டி பாத்துக்கணும், நாட்டில் இருந்தால் முதல்வர் பார்த்துக்கணும். இதானே முறை. அப்புறம் பொண்டாட்டியோட கம்பேரிசன் பண்ணாதீங்கன்னா என்ன? பொண்டாட்டியோடனா ரொமான்ஸ் பண்ணலாம். ஆமாம், இவரு கூட ரொமான்ஸ் பண்ண முடியாது. எல்லா பொண்ணுங்களும் அப்படிதானே இருக்காங்க, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அவரு ரொமான்ஸ் பண்ணுற மூட்லேயே இல்லையா? அவர் மூட பார்த்தீங்களா? அரசியலுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், விஜய் வந்து எல்லா நேரத்துலையும் சிரிச்ச முகமாக இருந்துதாங்க பார்த்துருக்காங்க. இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீரியஸாக சொல்கிறேன், அவரும் வந்து இவ்வளவு சீரியஸா இல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். யாராவது முதல்வரை ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையிலேயே நான் கேட்டது கிடையாது நந்தகுமார் சார். சீரியஸ்லி நான் சொல்றேன். அண்ணனாவும் இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியா கூட இருப்போம்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் குடும்ப பெண்கள். அவங்க குடும்ப பெண்கள் இல்லையா? இதெல்லாம் பேசாதீங்க. நான் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சா? ஒரு நிமிஷம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து சொல்லிட்டேன். அது ஒரு எமோஷனலி அவங்க பேசின ஒரு விஷயம். எல்லாரும் ஃபேமிலி விட்டுட்டு வரவங்க எல்லாம் இங்க யாருமே கிடையாது சார். ஒரு எமோஷனலா பேசுற ஒரு விஷயம். முதல்வரே ஃபேமிலி விட்டு வந்தது தானுங்க. ஃபேமிலி விட்டு வர்றது மாதிரி இருக்குங்க.
அவரும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு. ஆமா சார் ஒரு நிமிஷம் விட்டுருங்க, எங்களுக்கு பிரச்சனையை இழுத்து விடாதீங்க. என்ன பிரச்சனை? ரஜினி அவர்கள் பேசுனதுக்கு மட்டும் நீங்க விளக்கம் கொடுங்க, மத்ததெல்லாம் ரஜினி அறிவு அதிகமா இருக்கிறதுனால, அறிவாளியா இருக்கிறதுனால, என்ன மத்தவனை கஷ்டப்படுத்த கூடாது, மற்றவனோட உணர்வெல்லாம் புரிஞ்சதுனால இந்த இடத்துக்கு வரல. நம்மளுக்கு நம்ம ஒருத்தனுக்கு தலைவனா இருக்குன்னா தலைவனா இருக்கிற தகுதி நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? கடவுளா வர்றவன்லாம் கும்பரஞ்சாமி அப்படின்னா புரியுதுங்களா? இங்க ஜாதியில கீழ் ஜாதியா இருந்துதான் நம்ம கும்பரஞ்சாமின்னு இல்லை. புரியுதுங்களா? வேற மாதிரி ஒரு சனாதானத்தை நாங்க ஒழிப்போம்னு சொல்லி நீங்க சனாதானத்தை தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ராஜா மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க. அவன் கையெழுத்து போற எம்எல்ஏ, அதாவது எம்எல்ஏ மந்திரி இவங்கெல்லாம் கும்பரஞ்சாமி இப்படிதான் எல்லாரும் இப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஹலோ எது? ஓ இப்படிதான் கும்பிடணுமா? இல்ல நீங்க அப்படி கும்பிட்டு இருக்கீங்களா? இப்படி டான்ஸ் ஆடி இப்படி வளைவு சுழிவு நெளிவோடலாம் யாரும் கும்பிட்டது கிடையாது, நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படியே இல்லங்க மனிதர்கள். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன டெல் மீ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சரி உங்க ப்ராப்ளம் என்னங்க? எனக்கா 1000 ரூபாய் வந்துருச்சாங்கற சார்? நான் வாங்கினதே இல்ல சார். வாங்கினதே எத்தனை வாட்டி சொல்றது? ஓ திமுக காரனும் உங்களுக்கு கொடுக்கல, தாவேக காரனும் கொடுக்கல, மொத்தம் எவனும் கொடுக்கறதுக்கு இல்ல. பாத்தீங்களா? மக்களுக்கு எவனும் கொடுக்கறதுக்கு இல்ல. பாருங்க, நான் ஒருத்தி தான் மக்களை ரெப்ரசன்ட் பண்றேனா? ஏங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து பதங்க மாதிரி ஒரு அமிர்தவல்லிக்கு கிடைக்கலனாவே டோட்டல் தமிழ்நாடுக்கு கிடைக்கலன்னு தாங்க அர்த்தம். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏன் நினைக்கிறேன்? உன்னா ஒரு ஃபோன் நம்பரை போட்டு விட்டு, ஒரு வாட்ஸ்அப் நம்பரை போட்டு விட்டு எங்களை தொடர்பு கொள்ளவும். கொய்யால ஃபோன் அடிச்சா ஒரு ஃபோனும் போக மாட்டேங்குது, தொடர்பு ஆக மாட்டேங்குது. புரியலங்க, எதுக்காக ஃபோன் நம்பர்? இப்போ ஒரு ஃபோன் நம்பர் போட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அவங்க ஃபார்ம் பண்ணி இன்னும் ஒரு வாரம் தான் ஆகியிருக்கு. அந்த மூவ்மெண்ட் இப்போ இது தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை இதுக்கு முன்னால. ஆமா, எதுக்கு இது விஜய்க்கு இப்போதான் உயிர் ஐயோ வேணாம், ஓகே கட் பண்ணிக்கங்கய்யா. என்ன இல்ல வேணாம், ஏன்னா எதை பண்ணாலும் இப்பதான் பண்றாரு மாதிரி. இதுக்கு முன்னால எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னால ஹெல்ப்லைன் நம்பருங்கிறது கவர்மெண்ட்ல இல்லையா? ஜெயலலிதா மேம் பீரியட்ல இருந்தே இருக்குல்ல. அப்ப ஏன் இப்ப மட்டும்தான் இவர் புதுசா ஏதோ கொண்டு வர்றது மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்களே? இந்த ஜெனரேஷன் இதெல்லாம் புதுசா பாக்குறதுனால அவங்களுக்கு அப்படி தெரியுதோ என்னவோ சார். ஜெனரேஷன் ஆஃப் கோர்ஸ்ல அவங்க தானே இன்னைக்கு ரூல் பண்றாங்க. அதான் அந்த ஜெனரேஷன் இப்போ ஜெயிச்சது காரணமே பேர பிள்ளைங்க சொல்லி தாத்தா பாட்டி ஓட்டு போட்டது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதாவது வீட்டில் குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடும். சாக்லேட்டை வாங்கி சாக்லேட் கொஞ்சம் ஊறி போச்சுன்னா கையில் கொதன்னு ஒட்டிக்கும். அதை தாத்தா பாட்டிங்க வாயில் வச்சு அப்படியே எடுத்து உறிஞ்சியெல்லாம் சாப்பிடுவாங்க. எது? பேர பிள்ளைங்கள கையை அப்படியே சப்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் சில நேரத்தில் வீட்லேயே பேண்டுரும் குழந்தைங்க, அதையும் உழப்பி கையில் வச்சுருக்கோம். அதையும் எடுத்து கையில் சாப்பிட்றது தான் இந்த தேர்தலில் நடந்திருக்குது. இதுக்கு மேல நான் ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இதை விட ஒரு கேவலமா உங்ககிட்ட உதாரணமே எனக்கு வேணாம். இல்ல, அதாவது பேரம் பேத்தி சொன்னாங்கன்னு சொல்லி நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னா, புரியுதுங்களா? நீங்க சாக்லேட் சாப்பிடலாம், பிஏ சாப்பிடலாமா? நம்மள ஆளக்கூடியவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கலங்க. நீங்க ஓகே, ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் விஜய் கிரேஸ், ஓகே டன், சூப்பர் எல்லாம். சார் ஒரு நிமிஷம் சார், அது மக்களோட டிசிஷன். மக்கள் எவ்வளவுக்கு அறிவாளியா இருக்காங்க நான் சொல்றேங்க. நான் அறிவு இல்லாம இருக்கிறேன். நீங்க இந்த ரஜினியை கொஞ்சீங்களே, ரஜினி அத நீங்க சொல்ல வேண்டாம், மக்கள் பாத்துப்பாங்க. மக்கள் தானே இதை தேர்ந்தெடுத்தாங்க, அது மக்களோட டிசிஷன் தானே. இது மக்களோட மேண்டேட் நம்ம ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அவங்களுக்கு தெரியும்ல சார். ஓகேவா? 35% இட்ஸ் நாட் கம்மியான நம்பர். ஓகேவா? சோ 35% மக்கள் ஏகோபித்த ஆதரவா ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா they know sir. சரி, சோ அதனால இது நீங்க கமெண்ட் பண்ண வேண்டாம். இப்ப தொழில்துறை அந்த லேடி கீர்த்தனா மேம், கீர்த்தனாவுக்கு கீர்த்தனா மேம் ஐயால சார் ரைட், வேற வழி இல்ல. ஆமா ரைட்டு இருக்கட்டும். அந்த ரேஞ்சுக்கு இப்போ மேம் தான் எல்லாத்துக்கும். மேமுக்கு என்ன அப்படியே என்ன படிச்சு கிழிச்சிருக்காங்க? அந்த படிப்புக்கு அவங்க போய் படிச்சு கிழிச்சதே வேணாங்க. அதுல என்ன நாலேஜ் இருக்குது? ஜென்ரலா ஒரு நாலேஜாவது அவங்களுக்கு இல்ல சார். ஒரு நிமிஷம், இது முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல கூட இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல கூட மக்கள் கேட்பாங்களா உங்களுக்கு எல்லாம் வாட் கைண்ட் ஆஃப் இங்க இருக்காங்க. அதாவது தர்மாகோல் விட்டவனும் இருக்காங்க அங்க இல்லைன்னு சொல்லியே. தர்மாகோல் விட்டவனையும் நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடியெல்லாம் முட்டாள்கள் 1-2 பேர் தான் இருந்தான். புரியுதுங்களா? இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் தான் எல்லாமே செழிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி சொல்ல வரலங்க. ஒரு இல்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் நீங்க மாற்றுங்கிறது ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நான் சொல்ல வரதே நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு தெரியல. மாற்று அப்படின்னா
புரியுதுங்களா? மாற்று அப்படின்னு தானே சொல்லி வர்றீங்க. மாற்றுங்கிறது மேலே ஏறி போகணுமா கீழே இறங்கணுமா? அதான் சார், அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாற்றுங்கிறது மேலே ஏறணுமா அதான் கீழே சார், இறங்கணுமா? மேலே ஏறி தான் போகணும். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்லயும் அவங்களுக்கு யாருக்கும் அறிவில்ல, தாவேகா கவர்மெண்ட்லயும் யாருக்கும் அறிவில்ல, பட் திமுகவுல மட்டும் அறிவு இருந்துச்சுங்கிறீங்களா? நீங்க அவர் திமுகவுல அறிவு இருந்ததுன்னா ஏன் இன்னைக்கு தோத்துக்கு போயிருக்காங்க? அறிவு இல்லைங்கிறது தானே. தற்குறின்னு யார சொன்னாங்களோ கட் பண்ணா தற்குறிலாம் இன்னைக்கு தலைவன் ஆயிட்டானுங்க. ஆனா எவன்லாம் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களோ அவனெல்லாம் இன்னைக்கு தற்குறி ஆயிட்டானுங்க. ஒரு விஷயம், திமுக ஆட்சி தானே, 5 கோடி பேர் தானே, 5 கோடி பேர்ல இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க மீடியா தான் இந்த இதை மாத்திருச்சு, மீடியாவில் இருக்கிறது தான் பொய்யான பரப்புரைகள். மீடியாவில் எத்தனை பேர் ஃபேமஸ் ஆயிட்டான்? ஒரு அதிகபட்சமா எடுத்து பார்த்தா 10 லட்சம் பேர் பார்க்குற வியூஸ் இருக்கிறவங்க ஒரு அதிகபட்சமா ஒரு 300 பேர் தான். இந்த 300 பேரை கூப்பிட்டு வச்சு உனக்கு என்னப்பா பிரச்சனை என்ன? ஒரு பைல்வான் ரங்கநாதன் தானே காசிப் பேசிட்டு இருக்காரு, அவர் தானே ஃபேமஸு. எப்பா வா உட்காரு, உனக்கு என்ன ஒரு சேனலுக்கு போனால் எவ்வளோ கொடுக்குறான், இதானே, இதை நான் தர்றேன், நீ எதுவும் பேசாத சொல்லலாம்ல. ஒரு தமிழா பாண்டியன் எதுக்காக? காசுக்கு தானே எல்லாரும் பேசுறாங்க. காசு பேசுறது எதுக்காக பேசுறாங்க? அடுத்த வீட்டு கதையை எதுக்கு பேசுறாங்க? இவங்களுக்கு என்ன சும்மா இல்லாம அப்படியே ஏதாவது வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்கு தானே. ஏப்பா வா உட்காரு, உனக்கு என்ன பிரச்சனை? அதனால தமிழா பாண்டியன் அவர்கிட்டயும் தமிழா பாண்டியன் இல்லைங்க, ஊர்ல இருக்க இப்ப என்ன வரைக்கும் உங்களை வரைக்கும் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூப்பிட்டு வச்சு உட்கார இவங்க அப்ப நம்ம பைசா வாங்கிட்டா நம்ம பைசா வாங்கிட்டான்னு கிடையாதுங்க. பைசா வாங்கிட்டான்னு இல்லை, எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ கவர்மெண்ட்ல இவ்வளவு ஸ்கீம்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ திமுக காரங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க, எங்க எப்போ தெரியுது மக்களுக்கு? எப்போ தெரியுது? தோத்ததுக்கு அப்புறம் தெரியுது. இதை ஏன் தோக்கிறதுக்கு முன்னால ஏன் சொல்லல? பெண் மீடியான்னு ஒன்று வச்சிருக்கானுங்களாம். ஆமாம், பெண் மீடியாவில் வேலை பார்த்த மக்களுக்கு, அதாவது வேலை பார்க்குறது, அதான் திருப்பி சொல்கிறேன், வேலைக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறது அறிவுள்ள ஒன்று எடுக்கணும். ட்ரெண்டிங் ஆகாதவனுங்களெல்லாம் வேலைக்கு எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு அவனுங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இப்போ என்னாச்சு? திறமைக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஒரு திறமைக்கு நீங்க கொடுக்காதப்ப என்ன ஆகுது? அதான் இப்ப அவர் ஃபெயிலியர் ஆகுது. அதான் சார் இப்ப அவர் சொல்லியிருக்காரு, இனிமே அவங்களும் வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். ஸ்ட்ராங்கா எப்ப? தோத்து போனதுக்கு அப்புறம். இப்ப அதே உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு இந்த முதலமைச்சர்கள் வந்து புரியுதுங்களா, திறமை இல்லாட்டினாலும் திறமையை ஏற்படுத்திக்கிற விஷயத்துக்கு நவரணும். அப்படி இல்லைன்னா அடுத்தாப்புல என்ன ஆகும்? உங்களோட சேர்ந்து நாங்களும் 20 வருஷம் பின்னால போறோம். அப்போ அவங்க மக்களை நம்பல, சமூக வலைதளத்துல தான் நம்புறாங்க இல்லையா? அப்படிதானே ஜெயிச்சிருக்கீங்க. ஜெயிச்சிருக்கீங்கவா? அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சு, எங்களுக்கு நீங்கெல்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா பிஜேபியோட தொடர்பே இல்லாதவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், பிஜேபியோட சீரியஸாக சொல்கிறேன், இந்த டயர் நக்கி கால் நக்கிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். புரியுதுங்களா? அதனால பிஜேபியோட ஒரு அண்டர் டீலிங் தான் எல்லாமே. இல்லைன்னு ஒரு வார்த்தைன்னா 6 மாதத்தில் இவர் உள்ளே இருப்பார். ஆமாம், அப்புறம் ஆதவ அர்ஜுனா தான் நமக்கெல்லாம் முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி வணங்குகிறோம். இப்பவே வா சொல்லி வச்சுக்கணுங்க. எவனுக்குங்க தெரியும் விஜய் வந்து வருவார்னு? ஜோசப் விஜய்னு எதுக்கு ஆனாரு? சிறுபான்மை ஓட்டு வரணுங்கிறதுக்காக தான் அவர் ஜோசப் விஜய் ஆனாரு. ஏன் வெறும் விஜய்னு வந்திருக்க வேண்டியதானே? வெறும் விஜய்னு ஜெயிச்சிருக்க முடியுமா? இல்ல சார், அப்படி இருந்தா டைரக்டா பிஜேபியே இங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல, அவங்களால டைரக்டா உள்ள வந்திருக்க முடியாதா? இந்த மாதிரி யாரையாவது வச்சு தான் உள்ள வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எது வர சொல்லுங்களேன், இனிமேல் வந்துருவாங்க. ஆமாம், இனிமேல் தலைவர் இறங்குவான் பாருங்க, அண்ணாமலை. ஆமாம், சாட்டை எடுத்துக்கிட்டு எங்கள் கையால் இவன் என்ன படத்தில் சாட்டை எடுத்து சுற்றுறதுன்னு நாங்கள் எடுத்து இறங்குறோம்ல, அண்ணாமலை ஜக 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 ஜகன்னு வேறு லெவலில் இருக்கும். அண்ணாமலையோட ட்ரீல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், அண்ணாமலை என்ன வணக்கண்ணே, என்னை மறந்துடாதீங்க. அண்ணாமலை அண்ணன் இல்லை, அண்ணாமலை நண்பரே இல்லை, சக ஏஜ்னா நண்பர் தான் சொல்லிக்கணும். ஆமாம், அவர் உங்களை விட அவருக்கு இன்னும் 40 வயசே ஆகலை. 40 வயசே ஆகலையா? 40 வயசே அவளுக்கு ஆகலையா? ஐயோ தம்பின்னு சொல்ல முடியாத, விடுங்க. கடவுளே, அண்ணாமலை கடவுளே, அதான் கடவுளே கடவுளேனாதாங்க நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். இப்ப எதுக்கு இப்ப சொல்லி வச்சுக்கணுங்க எல்லாருக்கும். ஆமா, அடுத்தாப்புல யாரெல்லாம் யார் இதுல இருப்ப, ஏன்னா எப்படி இவர் உள்ளுக்கு போயிடுவாரு. யாரு? நம்ம இது மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படியும் தூக்கி உள்ளார வச்சுப்பாங்க. ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது உள்ளார வைப்பாங்க. அவர் ஜாதக பிரகாரம் கட்டத்திலே வந்து கம்பிக்குள்ளார இருக்குனுங்கிறது இருக்குது. ஆமாம், அதனால வந்து இவர் உள்ளார போகிறப்ப இங்கே அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் சிஎம் வந்து ஆதவ அர்ஜுனாவா இல்லை திரிஷாவா இல்லை இது அண்ணாமலையா யார் அப்படிங்கிறதுலாம் பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலையை கொண்டு வராதீங்கன்னு சொல்லாதீங்க. ஆமா, நீங்க என்ன அதெல்லாம் நியமன சிஎம்னு கொண்டு வருவாங்க. இல்ல யார் உங்களுக்கு இந்த சோர்ஸ்லாம் சொல்றதுன்னு யோசிச்சேன். எது இந்த விஷயம்லாம்? ஒரு விஷயம் தெரியாதா? தெரியாது, எல்லாம் ஆவிதான். ஆவி. ஆமா,
உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. எல்லாம் பேசுனேன், அண்ணாட்ட பேசுனேன். அண்ணா நீங்க உடனே மேதகு ஜோசப் விஜய் அண்ணாவை நினைச்சிடாதீங்க. அந்த பழைய அண்ணா பழைய சிஎன் அண்ணாதுரை. ஆமா, இந்த திமுக வந்து இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அந்த திமுக அழிக்கணும் ஒவ்வொருத்தனா வந்து அதை உர ஊத்தி இங்க ஒருத்தன் அறுவடை பண்ணிட்டானே. ஆமா, அதை பத்தி நீங்க என்ன அண்ணா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அண்ணா சார் கிட்ட. ஆமா, அந்த அண்ணா சார் வந்து நந்தகுமார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது. ஆமா, நீ இதை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்ட்டாரு. ஆமா, என்ன அது இந்த ஆளு வந்து நம்மள அறிவு இல்லைன்ட்டான் அப்படின்ட்டு டக்குன்னு உடனே கலைஞரை வர வச்சு கலைஞர்கிட்ட பேசினேன். ஆமா, சீரியஸாங்க. என்ன அப்படின்னு என்ன கோவப்படுறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இந்தியாவிலே இந்த உலகத்திலேயே 2026 மேதகு ஜோசப் விஜய் சிஎம் சொன்னவன் நான். ஆமா, குறிப்பாத்து சொன்னவன். குறிதான் உண்மை. இவங்க போய் ஜோசியக்காரன் சொன்னானா, ஜோசியம் பார்த்தாங்களா உடனே 26ல ஒரு சிஎம். அதுக்கு முன்னாலே நான் சொன்னேன்னா இல்லையா? இந்த ஊடகத்தில் இருக்கா இல்லையா? அப்ப எவன் முத சிஎம் ஆவான்னு எவன் சொன்னான்? நான் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சொல்றேன், 26 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட். இன்னைக்கும் சொல்றேன், சீரியஸா இதான் நடக்க போகுது. ஆனா இடையில 3 மாசம் ஜெயில இருப்பார். 26 சிஎம், அப்புறம் ஆயிடுச்சுலங்க. சரி, அப்புறம் 31 பிஎம்ங்க. 29 ஏங்க 29ல எல்லாம் பிரச்சனையாகி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருங்க. இப்பதான் லாக்டவுன் வர போகுது, எலெக்ஷனை தள்ளி போயிட்டுருவாங்க ஒரு வருஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 29ல இருந்து ஒரு வருஷம் 31. ஏங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நல்லா திருப்பி என்னைய வந்து மென்டல் ஆக்காதீங்க, புரியுதுங்களா? இங்க லாக்டவுன் வரப்போகுது, எல்லாம் சோத்துக்கு திண்டாடி போறான். எல்லாம் சோறு கிடைக்காம எல்லாம் தெருவில் திண்டாடுவான். ஆமா, எல்லாம் உண்டை கட்டி வாங்குறதுக்கு லைன்ல நிக்கணும். கவர்மெண்டே நமக்கு உண்டை கட்டி கொடுக்கும். ஆமா, இதெல்லாம் என்ன ஏங்க அம்மா சத்தியமா உண்மைங்க. ஆமா, நீங்க லைன்ல நின்று வாங்குனீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உருண்டை வாங்கி கொடுங்க, சரியா? ஆமா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்னு ஏங்க எல்லாரும் பிச்சை எடுக்க போறோம் நீங்க நினைக்காதீங்க. ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து உடனே மேதகு ஜோசப் விஜய் நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆமா, கடவுளோட அருள் அப்படியே இறங்குது உள்ளார. ஆமா, கடவுள் அதிகப்படியான வெயில இறக்கிறானாம். அப்படியே வெயில நம்மளாம் தெரியா போதும், பர்ஃபார்மன்ஸ். அந்த ஆவி, நீங்க ஆவி என்னென்ன ஆவி கிட்ட எல்லாம் பேசுவீங்க, ஓகே ஃபைன். எனக்கு ஏதாவது கேட்டு சொல்ல முடியுமா? உங்களுக்கு யார்கிட்ட பேசணும் அது எனக்கு தெரியாது. யார்கிட்ட பேசணும்? தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் பேசினா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல, இப்ப என்ன பத்தி நான் கேட்கணும்னா யார்கிட்ட பேசணும்? நீங்க எந்த ஆவி கிட்ட எந்த ஆவி எனக்கு பதில் சொல்லுமோ அந்த ஆவி கிட்ட கேட்ட சொல்லுங்க. நீங்க முன்னாடி ஒரு பிறவி எடுத்து செத்து போயிருப்பீங்க இல்லையா? அந்த செத்து போன உங்கள்கிட்ட நான் பேசி காட்டவா?